நேபாள நிலநடுக்கத்தில் சிக்கி உயிர் பிழைத்த இந்தியர்கள் தாயகம் திரும்பியதும் தங்களது திகில் அனுபவங்களை விவரித்தனர். நேபாள நிலநடுக்கத்தில் பலியானோரின் எண்ணிக்கை 3000-ஐ கடந்துவிட்ட நிலையில் நேபாளத்தில் சிக்கியிருக்கும் இந்தியர்களை மீட்டு தாயகத்துக்கு அனுப்பும் பணியில் இந்திய விமானப்படை வீரர்கள் மும்முரமாக செயல்பட்டு வருகின்றனர். இதன் பலனாக தொடர்ச்சியாக இந்தியர்கள் விமானப்படை விமானங்கள் மூலம் இந்தியா வந்த வண்ணம் உள்ளனர். இதுவரை 12 விமானங்கள் மூலம் 1935 இந்தியர்கள் தாயகம் திரும்பியுள்ளதாக ராணுவ அமைச்சக செய்தி தொடர்பாளர் சிதான் சுகர் திங்களன்று தெரிவித்தார். தாயகம் திரும்பிய இந்தியர்கள் திகில் நிறைந்த பூகம்ப அனுபவங்களை உறவினர்களுடனும் அதிகாரிகளுடனும் பகிர்ந்து கொண்டனர். Yes, it was very tragic. In fact, a lot of the Nepali staff in our hotel were crying. They didn't know, the phones were not working. They were crying and we tried to in fact comfort the staff. But still, not knowing their family, they still helped us so much. But the Indian Air Force did a very good job. And they're still there. They're going to go back again, they said. We have no complaints. We are very, very happy and satisfied and humbled by what our government and our armed troops have done for us. இதனிடையே நேபாளத்தில் சிக்கி தத்தளிக்கும் தமிழகத்தைச் சேர்ந்த 311 புனித யாத்ரீகர்களை மீட்பதற்கான நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது.